Yet again this season RCB broke the another IPL home jinx. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பீட் பண்ணாங்க அச்சப்பாக் ஒரு ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 years they beat the Mumbai Indians at Wankhede Stadium. So let's see the review of Mumbai Indians versus Royal Challengers Bangalore. ஸோ இந்த கேமுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஒன்ஸ் அகெயின் ஒன் சைடு ரோஹித் சர்மா, அந்த சைடு விராட் கோலி. இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் ரோஹித் சர்மா வர்சஸ் விராட் கோலி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த கேம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேமும் போச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்வே ஆஸ் யூஸ்வல் எல்லாத்தையும் சேம் டெம்ப்ளேட் இந்த ஐபிஎல் போய் டாஸ் வின் பண்ண போல் ஃபர்ஸ்ட் அதே டெம்ப்ளேட் தான் மும்பை இந்தியன்ஸும் சூஸ் பண்ணாங்க. ஸோ பிரில்லியன்ட் ஸ்டார்ட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் ஓவரில் பொறுத்தவரைக்கும் ஃபில் சால்ட் ஃபர்ஸ்ட் பால் அகேன்ஸ்ட் டென்த் போல்ட் ஒரு டெரிஃபிக் பவுண்ட்ரி அட் கவர் டிரைவில் ஒரு கவர்ஸ் ரீஜனில். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி யாக்கர் ஆஃப் டென்த் போல்ட். ஸோ ஒரு கிரேட் ஸ்டார்ட்டுங்கிற சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 74 runs அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஸோ விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கல் டேக்கிங் ஆன் த மெயின் bowlers, especially Trent Bolt and Jasprit Bumrah. So Jasprit Bumrah, after the injury of Border Gavaskar Trophy, they came back to the Mumbai Indians side. ஸோ அது வந்து ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஸோ அதை லேட்டராக இந்த இதில் நான் சொல்கிறேன். ஸோ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் ஒரு தேவ்தத் படிக்கல் விக்கெட் இருந்ததுக்கப்புறம் ரஜத் பட்டிலன் விராட் கோலி அந்த ஒரு மொமெண்டமை வந்து டவுன் பண்ண விடாமல் அவங்க ஸ்டில் அந்த மொமெண்டமை வந்து ரைஸ் பண்ணினே போனாங்க. ஸோ விராட் கோலி ஒரு பில்லியன்ட் ஹாஃப் செஞ்சுரி. அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் வி ஆல் நோ இது குட் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்னேஷ் புத்தூரியும் சரி, விக்னேஷ் புத்தூர் டேக் ஆன் பண்ணார். ஸோ மிச்சல் சாண்ட்னர்லாம் எக்ஸ்ட்ராடினரி டேக் ஆன் பண்ணார். ஒரு நல்லாவே போயிருந்த ஒரு இது. ஸோ விராட் கோலி ஒரு 60 runs அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவரில் லாஸ் த விக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் ரஜத் பட்டிதாரும் சரி, ஜிதேஷ் சர்மா ஒரு குயிக் ஃபேர் கேமியோ ஆடணும். 18 balls 40ங்கிற மாதிரி ஒன்று ஆடணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டோட்டல் போடுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 221 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டில் இது பண்ணாங்க. ஸோ 222 ஒரு டெரிஃபிக் சேஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ரோஹித் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் வந்தார். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸாகவே ரோஹித் சர்மா கேம் ஆஸ் இம்பாக்ட் பிளேயர். ஸோ ஒரு 17 runs ஒரு நல்லாவே ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு எஸ்டிஎலோட ஒரு பில்லியன் டெலிவரியில் அவுட் ஆகுது. ஸோ கொஞ்சம் மாதிரி ரேன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் நாக்காக தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ் ஆல்சோ ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் நாக்காக தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸால் பெருசாக ஒரு சேஸ்குள்ளேயே வர முடியாத மாதிரி ஒரு இருந்துச்சு. சொன்னார் ஒரு 12 overs வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இஸ் கம்ப்ளீட்லி ஆர்சிபி சைடில் தான் இருந்துச்சு. ஸோ எப்போ ஹர்திக் பாண்டியா க்ரீஸ்க்கு வந்தார் அதுக்கப்புறமே கொஞ்சம் கேமோட அந்த மொராலே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஹர்திக் பாண்டியன் திலக் வர்மா ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண. ஹர்திக் பாண்டியா அந்த ஃபஸ்ட் ஒரு குயிக் ஃபயர் ஒரு ரைனிங் ஆஃப் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பழைய ஃப்ரம் பால் ஒன்லேருந்து டேக் ஆன் பண்ண. எஸ்பெஷலி ஜாஸ் ஹேசல்வுட் அடித்த அந்த ஒவ்வொரு ஷாட்ஸுமே ப்ரில்லியன்ட் ஒன்னாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் ஓவராலே ஜாஸ் ஹேசல்வுட் டேக் ஆன் பண்ணி பிகாஸ் ஆர்சிபியோட ப்ரைம் பவுலர். ஸோ அவரே வந்து டேக் ஆன் பண்ண இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி மேட்ச் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி உயிர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் திலக் வர்மா லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் லக்னோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரிட்டையர்ட் அவுட்டுங்கிற மாதிரி ஒரு இதில் ஆனார். ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி திலக் வர்மா அகேன்ஸ்ட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, இதெல்லாம் அந்த ஒரு கிரிட்டிக் என்னையா ரிட் அவுட்னு குத்திங்க அந்த ஒரு இதில் ஒரு பில்லியன் 50. ஹர்திக் பாண்டியா ஒரு குயிக் ஃபயர் ஒரு 42 அடித்து அவுட் ஆன். திலக் வர்மாவும் அதே ஒரு ரேஞ்சு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேம் கம்ஸ் டு அண்டர் ஆர்சிபி. ஸோ புவனேஸ்வர் குமார் எக்ஸ்ட்ரா நியர் டெலிவர் பண்ணார் அந்த 18th over. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட் நல்லா பண்ணார். ஸோ லாஸ்ட் ஓவர் குணால் பாண்டியா ஸோ கேம் எப்படி வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 wickets எடுத்து ஆல்மோஸ்ட் ஆர்சிபி சீல் பண்ணிட்டாங்க கேமை. ஸோ 12 runs டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பீட் எம்ஐ அட் வான்கடே. ஸோ ஒரு 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஆர்சிபி வந்து எம்ஏயை வந்து வான்கரேயில் பீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு 2015 பார்த்து ஏபி டிவிலியர்ஸோட ஒரு பிரில்லியன்ட் ஒரு 100 பார்த்தோம். விராட் கோலி ஏபி டிவிலியர்ஸோட பார்ட்னர்ஷிப் ஒரு இது ஆல்மோஸ்ட் இதே ஸ்கோர் தான் இது பண்ணாங்க ஆர்சிபி அகேன்ஸ்ட் எம்ஏ அந்த ஒரு இயரில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபி வந்து எம்ஏயை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா இந்த கேம் வந்ததுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் மும்பை இந்தியன்ஸ் நினச்சாங்க. பட் விராட் கோலி கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ் பும்ரா கொஞ்சம் டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இது வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக போல் பண்ணார் பும்ரா. பட் அப்கமிங் கேம்ஸில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. பும்ரா இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், ஒரு த்ரெட் ஃபார் ஆப்போசிஷன்ஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒன்ஸ் அகெயின் தே லாஸ்ட் த கேம். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா பும்ரா வந்தார். பட் இந்த கேம் மும்பை இந்தியன்ஸ் நல்லாவே பண்ணாங்க, எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எஸ்பெஷலி பேட்டிங்ஸ் நல்லாவே பண்ணாங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்சிபி கேமை கம்ப்ளீட்டாக மும்பைக்கிட்டேருந்து எடுத்துன்னு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நவ் கம்ஸ் டு த டுடேஸ் கேம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஹெட்டர். என்னடா டியூஸ்டே எதுவும் டபுள் ஹெட்டர் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ சண்டே அன்னைக்கு கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்டி நடக்க வேண்டிய மேட்ச் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா கேம் வந்து இன்றைக்கி இதுவாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ராம்நவமி அந்த இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க வேண்டிய மேட்ச். ஸோ சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து சண்டே நடக்க வேண்டிய கேம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே ஸோ ஈவினிங் கேமாக நடக்குது. ஸோ 3:30 கேமாக நடக்குது. ஸோ கேகேஆர் எல்எஸ்டி அட் ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ஸோ கேகேஆர் ஒரு பிரில்லியன்ட் விக்ட்ரி அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் ஓட வராங்க. எல்எஸ்டி அதே தான் அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் இருந்தாங்க. பட் ஒரு கன்வின்சிங் விக்ட்ரி அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக யாருந்த டீம் போகிறாங்க வெயிட் பண்ணி போகிறாங்க. ரிஷப் பண்டோட ஃபார்ம் ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது ஃபார் எல்எஸ்டி. ஏன்னா ஒரு ஹை ப்ரைஸ்க்கு அவர் எடுத்தாங்க. ஸ்டில் ரிஷப் பண்டோட ஃபார்ம் ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் இதுக்கப்புறம் எப்படி அதை கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அனதர் ஒரு கேமும் இன்றைக்கி இருக்குது 7:30 பேட்டில் ஆஃப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் டேக்கிங் ஆன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் முலான்பூர். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு நல்ல ஒரு சைடாக இருக்காங்க. லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்ஆர் வந்து ஒரு டிஃபீட். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைடாகவே தான் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். லைக் சிஎஸ்கே வில் டாக் லாட்ஸ் அபவுட் சிஎஸ்கே பிஃபோர் இதுலேயே. ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு சிஎஸ்கேவாக தான் இருக்காங்க இந்த ஒரு சீசனில். பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேசிங்னாலே ஒரு கேஸாக இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு 180+ சேஸ்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க என்னங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டைம் சேஞ்சஸ் இருக்குமா லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கே சைடில் கொஞ்சம் தான் இருக்காங்க. ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி பிளேயர் இருக்கார், ஒரு ஷேக் ரஷீத் அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குமா. அன்சுல் கம்போஜ். ஸோ அன்சுல் கம்போஜ் வி ஆல் நோ அபவுட் ஹிம். ஏன்னா ஒரு ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ஒரு 10 விக்கெட்ஸ் எடுத்தார் அகேன்ஸ்ட் கேரளா. ஸோ அவர் மேலே ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்குது. ஆண்ட்ரே சித்தார்த். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆண்ட்ரே சித்தார்த் எந்த மாதிரியான ஒரு பிளேயர்னு. ஒரு டிஎன்பிஎல்ல சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் நல்லா எஸ்பெஷலி தமிழ்நாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேல்ஸ் ரஞ்சி ட்ராஃபியில் நல்லா 50 அடித்தார். லைக் Under-19 தமிழ்நாடு சைடு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ண சைடில் ஆண்ட்ரே சித்தார்த்தும் பார்ட்டாக இருந்தார். ஸோ ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குமா நம்ம வெயிட் பண்ணி அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷேக் ரஷீத் மாதிரி யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கேக்கு ஃப்ரம் இந்த கேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினெட்லி ஒரு வின்னிங் வேஸ்க்கு வரணும். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே ரொம்ப கஷ்டம் ப்ளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் 2 கேம்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ்.